என்ன நிஷா இன்னும் ட்ரெஸ் பண்ணிக்காம இருக்க? பாட்டி எனக்கு என்ன உனக்கு? என்ன நீ இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடக்க போகுது? இப்படி ரூமுக்குள்ள முடங்கி கிடந்தா எப்படி? 4 பேருக்கு முன்னாடி மூஞ்ச காட்ட லாய்க்கு இல்லாதவதான் இப்படி ரூமுக்குள்ள முடங்கி கிடக்கணும். உனக்கு என்ன குறைச்சல்? நீ லட்சத்துல ஒருத்தி, அவ்வளவு அழகானவ. சரி சரி சரி, சீக்கிரம் எழுந்து ரெடியாக போ. பாட்டி நான் கீழே வந்து என்ன பண்ண போறேன்? அவங்கெல்லாம் ஷாலினிய பார்க்க தானே வராங்க. நான் வரல, எனக்கு பிடிக்கல பாட்டி. நிஷா, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க. நமக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தை சகிச்சுக்க 2 வழி இருக்கு. ஒண்ணு, நம்ம துக்கத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கணும், அவங்க கிட்ட ஐயோ பாவம்னு பேர் வாங்கணும். 2வது வழி, யார் நம்மள அவமானப்படுத்தினாங்களோ, நம்மள புண்படுத்தினாங்களோ அவங்க சந்தோஷத்துல நாம கலந்துகிட்டு அவங்கள வேரோட அழிக்க பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா நான் சொன்ன 2 வழியை தான் நீ எடுத்துக்கணும். அப்பதான் உன்னோட கஷ்டத்தை நீ சீக்கிரமா மறக்க முடியும். இங்க பாரு நிஷா, நீ இந்த ஹேமாவோட பேத்தி. அவ்வளவு சீக்கிரம் நீ தோல்வியை ஒத்துக்கலாமா? உனக்கு உன் பாட்டி மேல நம்பிக்கை இருக்குல்ல? அது போதும். உனக்குன்னு முடிவானதை உன்கிட்ட இருந்து யாரும் பிடுங்க முடியாது. வரட்டும், அந்த சிவாவோட குடும்பம் இங்க வரட்டும். அவங்க நமக்கு அதிர்ச்சியை கொடுத்தாங்கல்ல, இப்ப நானும் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கறேன், அதுவும் ரொம்ப அன்பா. பொதுவா எங்க பார்த்தாலும் பாலாவை பத்தி தான் பேசிக்கிறாங்க. கடந்த 6 மாசத்துல ஷேர் மார்க்கெட் எவ்வளவு மேல போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, பாலாவோட ப்ராஃபிட் எப்பயும் மேலதான் இருக்கும். இவங்கிட்ட அப்படி என்ன அலாவுதீனோட அற்புத விளக்கு இருக்கும்னு தெரியல. எல்லாத்தையுமே இவன் பர்ஃபெக்ட் டச் பண்றான். ஏய் பாலா, இப்ப நம்மளோட நட்பு உறவா மாறப்போகுது. இப்பவாவது எனக்கு உண்மையை சொல்லுப்பா. பிரியா, உங்க ஃபைல கார்லயே மறந்து வச்சிட்டீங்க. இங்க வந்துட்டான் பாரு என் அற்புத விளக்கு. டிரைவரா? என்ன விஷயம் பிரியா? ஒண்ணும் இல்ல, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. பசங்க சந்தோஷ கூட்டிட்டு வராங்க, ஏர்போர்ட் போறேன்னு சொன்னாங்களே, போனாங்களா? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்கய்யா. சரி, நீ இந்த ஃபைல் எடுத்துட்டு போய் என் ரூம்ல வச்சிரு. சரி. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நியூயார்க்ல கட்சிப்பை விட சின்ன ட்ரெஸ் போட்டுப்பாங்களாமே, நிஜமாவா? இல்ல அவ்வளவு சின்னதெல்லாம் போட மாட்டாங்க. ஆக்சுவலி வருஷத்துல பாதி நாள் அவங்க லாங் கோட் தான் போட்டுப்பாங்க, ஏன்னா குளிர் அதிகமா இருக்கும்ல. உங்க பொண்ணுங்கள பயங்கர வெள்ளையா இருப்பாங்களே, அவங்க என்ன பால்ல குளிக்கிறாங்க? அட, அவங்க பீச்ல தாண்டா குளிக்கிறாங்க. ஆனா உனக்கு தெரியுமா, அங்க பீச்ல குளிக்கிற பொண்ணுங்க கம்பல்சரியா பிக்னி தான் போட்டுக்கணும். அப்படின்னா சூப்பரா அண்ணா. சந்தோஷ் அண்ணா ஏன் இவ்வளவு சீக்கிரமா வரணும்? அங்கேயே இருந்திருக்கலாம்ல, அப்பதானே நாமளும் அங்க போய் பீச்சோட அழகெல்லாம் ரசிச்சுட்டே இருக்கலாம். நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஏன்டா சந்தோஷம் கூட்டி வர போல? 10 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். அதுக்குள்ள அவனே வீட்டுக்கு வந்து நிக்க போறான் பாரு. நீ போப்பா, நாங்க பாத்துக்கிறோம். ஏய், நான் கேள்விப்பட்டிருக்கேன், நியூயார்க்ல பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களும் மெர்சிடிஸ்ல தான் சுத்துவாங்களா, அப்படிதானே? இந்த ரெட் கலர்ல நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க நிஷா. ரெட் கலரோட ஸ்பெஷாலிட்டியே வேறல. பொண்ணுங்க இந்த கலர்ல ட்ரெஸ் பண்ணாங்கன்னா அவங்க ட்ரெஸ்ல இருக்க கலர் கண்ணத்துக்கு வந்துரும். ஐ ஹோப் நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்லையா? அட, இன்னைக்கு ஷாலினி ரொம்ப அழகா இருக்காளே. யூ ரைட், பட் ஆக்சுவலி நிஷா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. முன்னாடி இன்னைக்கு யாரையும் பார்க்க எனக்கு மனசு வரவே மாட்டேங்குது. பை தி வே யூ லுக்கிங் லவ்லி. வாட்? சீரியஸ்லி ஆண்டி, உண்மையிலே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை முதல் தடவையா பாக்குற யாருமே 2 பொண்ணுங்களுக்கு அம்மான்னு சொல்லவே மாட்டாங்க. யூ லுக் லைக் எல்டர் சிஸ்டர். இது கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல சிவா? இல்ல யூ லுக்கிங் ஃபேபுலஸ். என் பொண்ணுங்களும் என்ன மாதிரி தானே இருக்காங்க. அப்படியா? ஆனா அழகுன்னு வரும்போது கொஞ்சம் கம்மி தான். நீங்க தனியாவே 20, ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே 19 தான். என்ன ஃளைட் வர நேரமாச்சு, பாசிக்கமா போலாம். பாராட்டினது போதும் சிவா, போலாம் வாங்க. தனி எங்க என்ன பண்ற? என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, அது சும்மா அப்படியே. நீ என்ன பண்ற? உன்கிட்ட பேசலான்னு தான் வந்தேன்.
ஆக்சுவலி நேத்து நான் என்ன சொன்னேன், ஷாலினியோட மனசுல இடம் பிடிக்க நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னேன்ல. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வாழ்க்கையில யார் முக்கியமானவங்களோ அவங்களுக்காக நம்ம ஃபைட் பண்ணணும். ஐ டிசர்வ் ஷாலினி மேன். அவளை அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அமெரிக்கால நான் 1000 பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். யாரும் என்ன வேணான்னு சொன்னதில்ல. என்ன வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ண முதல் பொண்ணு இந்த ஷாலினி தான். என்ன வேண்டான்னு சொன்ன முதல் பொண்ணு, அவளை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும்னு என் மனசு சொல்லுது. பொதுவா நம்ம மூச்சு நிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் என் வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்குது. என்னோடது முடிஞ்சு போச்சு. ஹே, உனக்கு என்னாச்சு? ஏய் இல்ல சிவா, நீ பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் என் டென்ஷன் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன. சிவா, இனிமே நீ பாரு, நீ ஷாலினியை எந்த அளவு காதலுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த உலகத்தையே கூட நான் தலைகீழா மாத்தி காட்டுவேன். நீ ஏதோ லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரியே பேசிட்டு இருக்க. அப்ப நிச்சயமா நீ யாரையோ லவ் பண்றன்னு நினைக்கிறேன், ரைட்? சும்மாலாம் காதலிக்கல, அவகிட்ட உன்னை இழந்துட்டியா? அவளையே இழந்துட்டு நிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அதுலயே அந்த பன்னீர் கேப்சிகம் நல்லா இருந்தது. அதுவா, அதை நான் தானே செஞ்சேன். அதாவது என்னோட குக்கு செய்யறதுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஐ கேன் குக் இட்டாலியன், சைனீஸ் அண்ட் எவ்ரிதிங். இன்னும் டின்னர் முடியல, இன்னும் டெசர்ட் இருக்கு. ஏய், டெசர்ட்ஸ் கொண்டு வாங்கப்பா. ஃபேன்சியா இருக்கு. அண்ணி, ரொம்ப சூப்பரா இருக்கு குலாப் ஜாமுன். அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு இல்ல ஸ்வேதா? நான் அது சாப்பிட்ட பிறகுதானே சொல்ல முடியும். எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அண்ணி, குலாப் ஜாமுன் இவ்வளவு டேஸ்டா இருந்தா அதை முதல்ல ஒளிச்சு வைக்கணும். அது ஒண்ணும் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் மாதேஷ் டயட்டிங் பண்றாருல, அதான். ஃபுல் ஃபேமிலி டயட்டிங்ஸ். குட். என்ன மாதேஷா, ஏன் ஒளிஞ்சிருந்து குலாப் ஜாம், ஏன் ஒளிஞ்சு குலாப் ஜாம் சாப்பிடுறீங்க? வாயை மூடி சும்மாறா. உங்க அண்ணி காதுல விழுந்ததை வயித்துக்குள்ள கையை விட்டு குலாப் ஜாமுன் வெளியே எடுத்து வாடா. என்னாச்சு? என்ன வலுக்கட்டாயமா டைட்டிங் பண்ண வைக்கிறானா? ஆனா அண்ணி தானே டைட்டிங்ல இருக்காங்க. அவளாடா டைட்டிங்? பைல்வான் மாதிரி உட்கார்ந்து வெட்டுன்னு வெட்டுவானா? செந்து மட்டும் இன்னும் கொஞ்சம் குண்டாயிட்டானா சின்ன சந்துக்குள்ள அவளால போகவே முடியாது, தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஒரு வழி பண்ணிடுவா. மாதேஷா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நான் இப்போ வந்துடுறேன். டேய் மோகன், இருடா, உன்னை என்ன எடுத்துடா. ஆஹா, நான் செத்தேன். கடவுளே கடவுளே நான் கடவுளே ரொம்ப கடவுளே குண்டல, கடவுளே அதுவும் கடவுளே விட்டா கடவுளே. எப்படி சாப்பிடுவேன்? பயில்வான் மாதிரி வெட்டுன்னு வெட்டுவேனா உங்களை? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்கிட்டயா? ஆமா, உங்ககிட்ட தான். நீ மாமியாராக போறல்ல, மருமகளுங்களை பத்தி மாமியாருங்க தானே பேசி ஆகணும். என்ன சொல்றீங்கன்னு புரியலம்மா. அழகான பொண்ணுங்களுக்கு ஒரு குறை இருக்கும். நான் நேரடியா சொல்லிட்டேன், நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இல்ல, அது நீ உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போற. ஏன்னா உன் புள்ள மேல உனக்கு பாசம் அதிகம் இல்ல, சரியா? ஆமா. அதுக்கா உன் பையன் மேல நீ வச்சிருக்கிற பாசம் புரியுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியல. நல்லா டிப் டாப்பா சுத்தமான மாமியாரா இருக்கிற நீ ஏன் கரைபிடிஞ்ச மருமகளுக்கு ஆசைப்படுற? இல்ல இல்ல, மைய திருஷ்டிக்கு கழுத்துக்கு பின்னாடி வைக்கணும், இல்ல காலுக்கு அடியில வச்சாதான் அழகா இருக்கும். நெத்தியில வச்சா நல்லா இருக்காது. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்ல. யார பத்தி பேசுறீங்கம்மா? அது சரி, அவளை பத்தி தான், ஷாலினிய பத்தி தான். அவளோட பியூட்டிய பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது. அவ ஒரு அப்பா பேர் தெரியாத பொண்ணு. என்ன சொல்றீங்க? ஷாலினி அப்பா பேரு தெரியாதவளா? அண்ணி, ஒரு நிமிஷம். நம்ம அத்தை சாவோட அம்மா கிட்ட தனியா அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இத பாருமா, என் புள்ள ஷாலினிய தான் பெத்த பொண்ணாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவளோட நிஜ அப்பா யாருன்னு இதுவரைக்கும் அவனுக்கு தெரியாதுமா. நாளைக்கு உன் புள்ள சிவா ஷாலினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா 4 பேர் அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அவனை எப்படி பாப்பாங்க? உன் புள்ள பாலகிருஷ்ணனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல, பத்மாவதிக்கும் எவனோ ஒருத்தனுக்கும் பிறந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லுவாங்க. இவ்ளோ பெரிய விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வருது. அம்மா,
அம்மா நிஜமாவே ஷாலினியோட உண்மையான அப்பா எந்த ப்ரூஃபும் இல்லையா? அப்பாவா? உண்மையான அப்பாவா? உண்மையான அப்பாவை பத்தி விடு. என்னம்மா? பத்மாவதி, இவங்க நான் கேட்டதெல்லாம் உண்மையா பத்மாவதி? உன்னோட முதல் கல்யாணம் அழிஞ்சு போச்சு, அதனாலதான் நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நான் இவ்வளவு நாளும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் நடந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஷாலினியோட அப்பா. ஓ காட். பத்மாவதி, உங்ககிட்ட நிஜமாவே முதல் கல்யாணத்தோட எந்த ப்ரூஃபும் இல்லையா? ஐ மீன் ஏதாவது இருக்கணுமே, ஒரு சின்ன ப்ரூஃப் ஆகுது. ஷாலினி அப்பா பேர் தெரியாதவ இல்லங்கிறது ப்ரூஃப் பண்ண எதுவுமே இல்லையா? சொல்லு பத்மாவதி. இங்க பாரு பத்மாவதி, ஐ எம் சாரி, உன்னோட பாஸ்ட பத்தி கேள்வி கேட்க எனக்கு எந்த உரிமையும் இல்லதான். ஆனா என் பையனை உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் விரும்புறேன்ல. அப்படி இருக்கும்போது ஷாலினியோட அப்பாவை பத்தின உண்மை எதுவும் தெரியலனா அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமே. என்னோட பையன் சிவாவுக்கு எந்த குறையும் இல்ல. ஹேண்ட்ஸமா இருக்கான், குட் லுக்கிங்கா இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், ஸ்மார்ட்டான பையன். எந்த பெத்தலோ அவங்க பெத்த பொண்ண என் பையனுக்கு கட்டி கொடுக்க ஆசைப்படுவாங்க. ஆனா எந்த பெத்தவங்களும் தான் பெத்த பையனை அப்பா பேரு தெரியாத பொண்ணுக்கு கட்டி வைக்க மாட்டாங்க. உங்களவுக்கு இல்லனாலும் எங்களுக்கும் சொசைட்டில ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்குல்ல. யோசிச்சு பாரு, ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் ஷாலினி பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா அப்புறம் எங்க மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது? ஏதோ என் பையன் சிவா கிட்ட என்னமோ குறை இருக்கு, அதனாலதான் ஷாலினி மாதிரி ஒரு பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம்னு நினைக்க மாட்டாங்க. இது பாரு பத்மாவதி, ஒருவேளை ஷாலினி கிட்ட ஏதாவது குறை இருந்தா அது நாங்க மறைச்சிருவோம். ஆனா இப்ப என்ன பண்றது? இவன் நெத்தில எழுதி ஒட்டி இருக்கே, அத அவ நினைச்சா கூட அழிக்க முடியாதுன்னு. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இப்ப இந்த நிமிஷம் நான் தெரிஞ்ச உண்மையை இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாம நீ ஏன் மறைச்சு வச்ச? அம்மா ஏன் இந்த விஷயத்த மறைச்சாங்க நான் உங்ககிட்ட சொல்றேன் ஆண்டி. ஏன்னா எங்க அம்மா நான் உங்க பையனை கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஷாலினி மா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க. இன்னைக்கு என்ன பத்தின எல்லா உண்மைகளையும் நான் சொல்றேன். ஆமா, பாட்டி உங்ககிட்ட சொன்ன ஒவ்வொரு விஷயமும் தான். நான் அப்பா பேர் தெரியாதவதான். எங்க அப்பா யாரு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லங்கிறது உண்மைதான். இந்த வீட்டுல எனக்கு நிறைய பாசம் கிடைச்சது. என் அப்பா இருக்காரே, தான் பெத்த பொண்ணை விட என் மேலதான் அதிகமா பாசம் காட்டினாரு. தேவா, பிரதீப், நிஷா எல்லாரும் என்ன கூட போறதவள நினைக்கிறாங்க. பட் யூ ரைட், அவங்க என்ன ஏத்துக்கிறதுனால எந்த உண்மையும் மாற போறதில்ல. நான் அப்பா பேரு தெரியாதவங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். என்ன பெத்த அப்பா யாருங்கிற ப்ரூஃப் என் கிட்டயும் இல்ல, எங்க அம்மா கிட்டயும் இல்ல. நான் யாரையும் கல்யாணம் படிக்க லாய்க்கு இல்லாதவ, வீட்டுல வாழ்றதுக்கும் நான் லாய்க்கு இல்லாதவதான். ஆனா இந்த வீட்டுல என்ன ஏன் இன்னும் வச்சிருக்காங்க? என் அப்பா ஏன் என் மேல பாசம் காட்டுறாருன்னு எனக்கு புரியல. ஆண்டி, தயவு செஞ்சு சிவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. கல்யாணம் பண்ணி வச்சா 4 பேர் தப்பா பேசுவாங்க. அப்பா பேர தெரியாத பொண்ணுக்கா கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு கேட்பாங்க. தப்பு பண்ணாதீங்க ஆண்டி, நான் அப்பா பேர் தெரியாதவதான். அவளுக்கு அப்பம் பேர் தெரியாதுன்னு யார் சொன்னது? இங்க என் பொண்ணை பார்த்து அப்பம் பேர் தெரியாதவன் சொன்னது யாரு? அவளை நான் பெத்து எடுக்கல, அதுக்கு என்ன இப்போ? அவ என் பொண்ணு தானே. இவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது இவளுக்கு 3 வயசு. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. ஆனா வீட்டுக்குள்ள வரும்போது என் விரலை புடிச்சுக்கிட்டு வந்தா அந்த நிமிஷத்துல இருந்து அவ எனக்கு மகள் ஆயிட்டா. அப்ப யாருங்க? ஒரு குழந்தைய பெத்துட்டா மட்டும் அவன் அந்த குழந்தைக்கு அப்பன் ஆயிட மாட்டான். எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அது யாரு மேல முழுமையான நம்பிக்கையை வைக்குதோ அவன் அப்ப. எவன் தன் குழந்தைக்கு எல்லாத்தையும் செய்யறானோ, 4 பேர் முன்னாடி நல்லா வாழ கத்து கொடுக்கறானோ அவன் தாங்க உண்மையான தகப்பன். ஒரு பொண்ணு தனக்கு யார் மாதிரி புருஷன் அமையணும்னு ஆசைப்படுறாளோ அவன் தான் உண்மையான தகப்பன். ஷாலினி என்னோட ரத்தம் கிடையாது. உங்களுக்கெல்லாம் இது தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ரத்த சொந்தங்களை விட 2 மனங்களுக்கு இடையில ஏற்படுற பந்தம் தான் நிலையானது.
நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுக்கு எல்லாம் ஷாலினி என் பொண்ணு இல்லைன்னு தோணுச்சுன்னா இந்த சம்பந்தமே எனக்கு தேவையில்லை. ஒருத்தன் இல்ல, 2 பேர் இல்ல, 1000 மாப்பிளைய கொண்டு வந்து கியூல நிறுத்துவேன் என் பொண்ணுக்காக. என் பொண்ணை பத்தி இனி ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னா என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. ஐ எம் சாரி பாலா. ஸ்வேதா அந்த மாதிரி பேசி இருக்க கூடாது. அவசரமா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒருத்தரோட பாஸ்ட வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ற உரிமை எங்களுக்கு இல்ல, யாருக்குமே இல்ல. ஐ எம் சாரி. அப்பா, அங்கிள் சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கு கடந்த காலத்தை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஷாலினியை நான் எப்படி பார்த்தனோ அவளை அப்படியே நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். என் ஃபியூச்சர் ஷாலினியோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஷாலினியோட கடந்த காலத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. For me, அவ உங்களுக்கும் பத்மாவதி ஆண்டிக்கும் பொண்ணு. That's it. That's all that matters. அங்கிள், நேத்து என்னோட முடிவு என்ன இருந்ததோ அதேதான் இன்னைக்கும் என்னோட முடிவு. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறத இன்னைக்கும் ஷாலினி தான் டிசைட் பண்ணணும். இவ்ளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் I think we should give her some time. நான் உங்க எல்லார்கிட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அவளுக்கு 1 மாசம் டைம் கொடுங்க. நல்லா யோசிக்கட்டும், அவ என்ன புரிஞ்சுக்கட்டும். அதுக்கப்புறம் அவ என்ன டெசிஷன் எடுத்தாலும் அதை நான் மனசார ஏத்துக்கிறேன். நான் ஷாலினியோட முடிவுக்காக காத்துட்டு இருப்பேன். சாரிம்மா, நான் தெரியாம எதோ பேசிட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருமா. நான் ஏதோ தெரியாம. எனிவே, யூ டேக் யுவர் டைம். நீ ரொம்ப புத்திசாலின்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாதாம இருக்கும். God bless you. இது என்னோட சார்பா உனக்கு சின்ன ஒரு gift. Hi guys. எல்லாருக்கும் வணக்கம். ஏன் வீடு இவ்வளவு அமைதியா இருக்கு? யாருக்கோ வீட்டுல சம்பந்தம் பேசுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இந்த அமைதியெல்லாம் பார்த்தா ஏதோ சம்பந்தம் கெட்டு போற மாதிரில இருக்கு. அப்படியே உங்கள மாதிரி தான் இருக்கான். பேட் டைமிங். சந்தோஷ், மை பேபி. என்னடா இவ்ளோ தென்னா இருக்க நீ? சோம்பேறி, பேக் ஏடா குறுக்கல கொண்டாரு. இவன் தான் சந்தோஷ், என்னோட சன், அமெரிக்கா ரிட்டர்ன். என்னடா இவ்ளோ ஃபேர் ஆயிட்டு வந்திருக்க? நான் உன்னோட மேக்கப்ப சொல்லல, உன்னோட நேச்சுரல் பியூட்டிய சொல்றேன். உள்ள போலாம். போலாம் சிந்து. ரவி, தேங்க்ஸ் யார். ஐ மஸ்ட் சே, ஷாலினி உன்னை தவிர வேற யாருக்கும் நல்லா தெரியாது. அதுவும் நீ எனக்கு ஒரு சூப்பர் அட்வைஸ் கொடுத்த பாரு. நான் அதுபடிதான் எல்லாத்தையும் செஞ்சேன். ஷாலினி அவளோட முடிவை சொல்ல நான் 1 மாசம் டைம் கொடுத்துருக்கேன். அண்ட் யூ நோ வாட், அவ கண்ணை பார்க்கும் போதே என்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்தை அவ எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு தெரியுது. பட் நவ் ஐ நோ, இனிமே அவ என்ன வேற ஒரு கண்ணோட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவா. அந்த கிரெடிட் கோஸ் டு யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். இதுல என்ன இருக்கு சிவா? நீ தானே சொன்ன பெரிய என்ன பெத்த பையனை விட பெருசா நினைக்கிறாருன்னு. ஷாலினி என்ன நல்ல ஃப்ரெண்டா நினைக்கிறான்னு. இந்த வீட்டுல எல்லாருமே எனக்கு சொந்த மாதிரி.
இவங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? இனிமே ஷாலினியை பத்தி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். அவ உனக்கு சம்மதம் சொல்லுவா. இதுல ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இன்னும் 1 மாசத்துல உன் பொக்கிஷம் உன்கிட்ட இருக்கும். அதுக்குள்ள அவளுக்கு உன்னை பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். அவ உன்னை விரும்பவும் ஆரம்பிச்சிருவா. இத நீ சொல்றதுனால எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஓகே படி, நான் போறேன். போறேன்னு சொல்லாத, போயிட்டு வரேன்னு சொல்லணும். உன் ஒய்ஃபை கூட்டு போனோம்ல. என்னடா ஆச்சு உனக்கு ரவி? வர வர எப்ப பார்த்தாலும் உனக்கு பொண்ணுங்க மாதிரி ஆழ வந்துருதுடா. டேய், நீ ஒண்ணு கல்யாணம் வேற வீட்டுக்கு போறது இல்ல. உன் பேர்ல உள்ள நம்பிக்கையில எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட பெரிய கொடுத்திருக்காரு. நீ இப்படி பிஹேவ் பண்ணுவ? போதவாக்குற. போய் ஆக வேண்டிய வேலையை பாடுறா. யார் மனசுல இடம் பிடிக்கணும்னு நீ இத்தனை வருஷம் இந்த வீட்டுல இருந்தியோ, இன்னைக்கு அவளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறடா. சந்தோஷமா மனசார அனுப்பி வைக்கணும். இன்னில இருந்து ஆரம்பிக்க போற மிஷன் ஷாலினி அண்ட் சிவா. நோ ரவி அண்ட் ஷாலினி, ஒன்லி மிஷன் ஷாலினி அண்ட் சிவா.